இந்த ஏசிஎல் சர்ஜரி எப்போ பார்த்தீங்கன்னா ஏசிஎல் கிழிஞ்சு போன ஏசியில் சரி செய்கிறதுக்காக நார்மலாக இருக்க கிராஃப்டை எடுத்து தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது ஹாம்ஸ்ட்ரிங்கோ இல்லை பெட்லர் டெண்டனோ பெரனியஸ் லாங்கஸோ குவாட்ரிசெப்ஸோ இந்த மாதிரி எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். பேஷண்ட்ஸ் பொதுவாக என்னென்னா, சார் இது மாதிரி நார்மலாக இருக்கிறத எடுத்துட்டிங்களே, அதோட வேலை என்ன ஆகுறது, ஒரு பிரச்சனைக்கு போய் இன்னொரு பிரச்சனை புதுசாக அந்த கிராஃப்டை எடுக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னென்னா, புதுசாக ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னே இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஏசிஎலோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த எடுத்த ஹாம்ஸ்ட்ரிங்கும் திருப்பி க்ரோ ஆகும். ஒரு 50 to 75% எல்லாத்துக்குமே திருப்பி ரீக்ரோ ஆயிரும். ரீக்ரோ ஆகிட்டு பழைய ஸ்ட்ரென்த் ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே வந்துடும். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நிறைய அல்ட்ராசவுண்ட் எம்ஆர்ஐ பேஸ்டு ஸ்டடீஸ்லாம் பண்ணி பார்த்தாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு 12 மாதத்தில் ரீக்ரோ ஆகலாம், ஒரு சிலருக்கு 24 மாதம் ஆகலாம். பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா பழைய ஸ்ட்ரென்த் முன்னாடி வந்து எவ்வளோ அந்த காலோட இந்த ஹாம்ஸ்ட்ரிங் பவர் எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு இந்த ஏசிஎலுக்காக ஹாம்ஸ்ட்ரிங் எடுத்ததுக்கு அப்புறம் கூட அதே அளவுக்கு பவர் ரீகெயின் ஆயிடுது. அதனால் அதை பற்றி இது மாதிரி நார்மலாக இருக்கிறத எடுத்து ஏசிஎலுக்கு யூஸ் பண்ணிட்டாங்களேன்னு வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். அது மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே போதும். கொஞ்சமாக நம்ம எடுத்த ஹாம்ஸ்ட்ரிங்கும் ரீக்ரோ ஆகும். ப்ளஸ் பழைய ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக நியர்பை மசில்ஸும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹாம்ஸ்ட்ரிங் பவர் இருந்துச்சோ அதே அளவு பவர் ரீகெயின் ஆயிரும். தேங்க்யூ.